நடத்தலுக்காக சோதரும் நீர் கொடுத்த நன்மைகளுக்காக தோதரும் நீர் செய்த எல்லா வாரங்களுக்காக தோதரும் நீர் கொடுத்த எல்லா சொல்லி முடியாத ஈவுகளுக்காக சோதரும் அவனை இந்த நிமிடம் வரை நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபப்பா. அவனை ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஏசப்பா மாம்சம் பலவீனங்களை இயேசுவின் நாமத்தினால் சரத்தை விட்டு எடுத்து போடு. உற்சாகமான நிலவரமான ஆவியால் புதுப்பியும். எப்போதும் ஆவியின் சிந்தையிலே இருக்க கிருபை செய்யும். மாம்ச சிந்தையை எடுத்து போடும். அப்பா இடைவிடாமல் ஜெபிக்க, துதிக்க, சோத்திரிக்க, உம்மை பாட, போற்ற, புகழ எங்களுக்கு கிருபைதார். அப்பா அவருடைய வார்த்தையின் வல்லமையினால் எங்களை நிரப்பும். உடைய வசனம் எங்களை உயிர்ப்பிக்கட்டும், வசனம் எங்களை நடத்தட்டும், வசனம் எங்களை போஷிக்கட்டும், வசனம் எங்களை பாதுகாக்கட்டும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும் கர்த்தருடைய சாட்சி சத்தியமாயும் பேதை ஞானியாக்கிறதுமாய் இருக்கிற ராஜா தகப்பனே, உடைய வேத வசனங்களை அனுதினமும் வாசித்து தியானித்து நாங்கள் ஜெபிக்க, உமோடு சஞ்சரிக்க அனுதினமும் கிருபைதார். முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலும் உடைய பிரச்சனை இருக்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும். உலகம் முழுவதும் சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரை. யுத்த அபாயங்களை நிறுத்தி போடும் தகப்பனே. இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரப்பா ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவீராக அப்பா. அங்கே யுத்தத்தை ஓய பண்ணுவீராக ஆண்டவரே. சுற்றி இருக்கிற நாடுகளோடு ஆண்டவரை சமாதான உடன்படிக்கை பண்ணும்படியாம் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். நடத்தும் ஆண்டவரே அப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த ஆராதனை முற்றிலும் நீர் பொறுப்படுத்த நடத்துங்க. உம்முடைய நாமும் மேம்படட்டும். நீர் பெருகணும், நாங்கள் செருகணும். ஆவியானவர் பொறுப்படுத்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். தாழ்த்தூரோம், கீழ்ப்படுகிறோம். தகப்பனே துதிகனமையும் எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்தும நேசராம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லோரும் எழும்பி நின்று பாடல் புஸ்தகத்திலே 113வது பாடல் 111வது பாடல் கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு என்ற பாடலை மகிழ்ச்சியோடு பாடும். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடினாரு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமை அகற்றி கொடும் பாதாள வலி விலகி, சுமை அகற்றி கொடும் பாதாள வலி விலகி, பரிவார நம்மை கரநீட்டி காக்க பரிசுத்த தேவனவரே. அல்லேலூயா. பரிவார நம்மை கரநீட்டி காக்க பரிசுத்த தேவனவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா
பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நிஜம் வாழ்வோம். அல்லேலூயா. பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நிஜம் வாழ்வோம். கர்த்தாவின் ஜனமே கைதாளமுடனே களிகூர்ந்து தினம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைதாளமுடனே களிகூர்ந்து தினம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமையெல்லாம் அகற்றி நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி பரிசுத்தமாக மாற்றி பரிசுத்த பிள்ளைகளாய் மாற்றி இந்த நாளிலே தேவன் அவருடைய சரீரமான சபையில் அங்கமாய் இருந்து ஆராதிக்க அவரை பாட போற்ற புகழ தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். சகோதரனே சகோதரி, நம்ம ஒரு காலத்திலே பாவ சேற்றிலே உளையான சேற்றிலே அசுத்தத்திலே உலக சிற்றின்பங்களிலே உலக மாயிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் தேவாதி தேவன் ஏற்ற வேளையிலே நம்மை ரட்சித்து மீட்டெடுத்து என் மகனே என் மகளே என்று நமக்கு உரிமை கொடுத்து சுதந்திரமாக நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி அவருடைய பாடி துதித்து ஆராதிக்க இந்த நாளிலும் ஆராதனையில் பங்கு பெற தேவன் சுகபலனோடு நம்மை கொண்டு வந்ததற்காக நன்றியோடு அவரை துதிப்போம், பாடுவோம், போற்றுவோம், புகழுவோம். தேவன் நம்மை நடத்துகிற தேவன் நீதியின் பாதையிலே நம்மை நடத்துவார். நீதியின் பாதையிலே நம்மை வலுவ விடாதபடி வலது இடது சாயாதபடி தேவன் நேர்த்தியாக நம்மை நடத்தி செல்வார். ஆகவே அவர் சமூகத்திலே நாம் மனமகிழ்ச்சியோடு அவரை துதித்து பாடுவோம். தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்த தடைபடாத சகோதரனே சகோதரி, நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நோக்கங்கள், பார்வைகள், நடத்தைகள் எல்லாம் அறிந்த தேவன். அவருக்கு முன்பாக எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிருக்கிறது. ஆகவே அவர் நேர்த்தியாக அதனதன் காலத்திலே அவர் தடை செய்யாதபடி எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக நமக்கு நடத்தி கொடுப்பார். ஆகவே மகிழ்ச்சியோடு அவரை துதித்து பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். பாடல் புஸ்தகத்திலே 92வது பாடல் 92வது பாடல். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. என் இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரின் பூவினில் வாழ்க்கையதில் நீரை போலும் வேறு வேண்டாம். எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை முன்னெடுத்தீரே. சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை முன்னெடுத்தீரே. பூரண அழகுள்ளவரின் பூவினில் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம். எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட
முயன்றாய் புறநானூர் உள்ளவர் பூமியில் வாழ்க்கையது நீரே போதும் வேறு வேண்டாம். எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுகம் எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால் பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால் லோக சுகம் எல்லாம் என்னை கவர்ச்சித்தால் பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால் புறநானூர் உள்ளவர் பூமியில் வாழ்க்கையது நீரே போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே நேசரே நீ வேகம் வந்து என்னை சேருமே தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே நேசரே நீ வேகம் வந்து என்னை சேருமே புறநானூர் உள்ளவரே பூமியில் வாழ்க்கையது நீரே போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் புறநானூர் உள்ளவரே பூமியில் வாழ்க்கையது நீரே போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட விட்டிட மாட்டேன். மாட்டேன் இந்த மண்ணுக்காக விட மாட்டேன். இந்த மண்ணுக்காக நம் தேவன் நமக்காக சம்பாதித்து வைக்கிற பரலோக ராஜ்யம் என்ற அந்த பிரதான ஸ்தலத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. இந்த மண்ணே சதம் என்று, இந்த உலகமே சதம் என்று நாம் இருந்து விடக்கூடாது. இதெல்லாம் ஒரு நாள் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே நாம் இந்த மண்ணுக்காக நமக்காக தேவன் சம்பாதித்து வைத்திருக்கிற, ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பரலோக ராஜ்யம் நமக்கு நிரந்தரமான வீடு. அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க நாம் இந்த நாளிலே தகுதி உள்ளவர்களாக, இந்த நாளிலே சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வர்களாக, அவருடைய வார்த்தையின்படி நடந்து நாம் வலது இடது சாயாதபடி இலக்கை நோக்கி ஓடி நாம் சுதந்திரிக்க இந்த நாளிலே நாம் ஒருவரும் ஆயத்தப்பட வேண்டும். இந்த நாளிலே தேவன் அதைத்தான் தம்முடைய பிள்ளைகளுக்கு விரும்புகிறார். என் மகன் என் மகள் என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். இந்த உலக பாடுகள் மத்தியிலே, உலகத்தில் ஓத்துரோகத்தின் மத்தியிலே, பாரங்கள் மத்தியிலே, கஷ்டங்கள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே, நெருக்கங்கள் மத்தியிலே என் பிள்ளை எனக்காக சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை நான் பார்த்து மகிமைப்பட்டு அந்த பிள்ளைகள் மூலமாக நான் சந்தோஷப்பட்டு மனமகிழ்ந்து களிகூறுகிறேன் என்று தேவன் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். தேவன் நம்மை பார்த்து சாட்சி கொடுக்க வேண்டும். அதற்காக ஜீவியம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். சகோதரனே சகோதரியே, உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும் போது நாம் ஏன் கலங்க வேண்டும்? நாம் ஏன் திகைக்க வேண்டும்? நாம் ஏன் பயப்பட வேண்டும்? ஒன்றை குறித்தும் கலங்க வேண்டாம். தேவன் நம்மை எல்லாவற்றையும் நேர்த்தியாக அதினதின் காலத்திலே வெற்றிகரமாக ஜெயத்தோடு நமக்கு முடித்து கொடுப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பொழுதும் எல்லோரும் ஓங்காலில் நின்று பாடல் புஸ்தகத்திலே 431வது பாடல், 431வது பாடல், உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே என்ற பாடலை ஆராதனை பாடலாக நாம் எல்லோரும் மகிழ்ச்சியோடு துதித்து பாடுவோம்.
கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை துதித்து பாடுவோம். பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. ஆமென். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. நீரை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே. உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் நாட்களும் இல்லையே. என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில், அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும், வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடுவது போல நீர் என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேன். பொன்னாக நீர் என்னை விளங்கச் செய்தீர். அப்பா அப்பா, இந்த உலகத்திலே எங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவோ புடமிடுதல், எங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவோ நொறுக்குதல், வேதனைகள், துக்கங்கள் நடுவில் தான்ப்பா நாங்கள் உம்முடைய இடுக்கமான வாசல் வழியாக நாங்கள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். தகப்பனே, எங்களுக்கு விசாலமான வாசல்கள் கிடையாது. தகப்பனே, இடுக்கமான வாசல். உம்முடைய ராஜ்யத்தை குறித்து நாங்கள் வாழுகிற பிள்ளைகள், உம்மை
பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக இந்த உலகத்திலே நாங்கள் இடுக்கமான வாசல் வழியாகத்தான் நாங்கள் வாழுகிறோம். எங்களை புடமிட்டு சுத்த பொன்னாக மாற்றி நீர் வைத்திருக்கிறீர். அப்பா, இந்த உலகத்தில் எதுவுமே எங்களை சேதப்படுத்தாதபடி நீர் காத்துக்கொள்ளும். அப்பா, நீர் எங்களை நடத்தும். எங்கள் அலைச்சல்களை எண்ணி நீர் எல்லாவற்றையும் எங்கள் கண்ணீரெல்லாம் துருத்தியில வைத்திருக்கிறீர். அப்பா, எங்கள் கண்ணீரின் ஜெபத்தை நீர் துருத்தியில வைத்திருக்கிறீர். அப்பா, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது சகோதரனே, சகோதரி. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. ஆகவே நாம் தேவ சமூகத்திலே எல்லாவற்றையும் வைத்து ஜெபிப்போம். அவர் பார்த்துக் கொள்வார். அவர் நம்மை நடத்துவார். நம்மை கைவிடவே மாட்டார். அவர் எல்லாவற்றையும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த வேளையிலும் கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பொழுது நாங்கள் உங்க புற விழுந்து பணிந்து குனிந்து உண்மை தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தொழுகை அங்கீகரித்துக் கொள்ளும் ராஜா. ஏசப்பா, நாங்கள் பணிந்து குனிந்து உண்மை தொழுது கொள்கிறோம்ப்பா. விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு எடுத்திருக்கிறேன். தகப்பனே, எங்கள் தொழுகை ஆராதனை அங்கீகரித்தீரே, உமக்கு தோத்திரம். தொடர்ந்து நடத்தும் ஆண்டவரே. நீர் ஆலோசனை கர்த்தர். அப்பா, தேசத்துக்கு ஆலோசனை வேண்டும், சபைக்கு ஆலோசனை வேண்டும், குடும்பத்துக்கு ஆலோசனை வேண்டும், ஊழியத்திலே ஆலோசனை வேண்டும், உத்தியோகத்திலே ஆலோசனை வேண்டும். எல்லா இடங்களிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை வேண்டும் ஆண்டவரே. நீர் ஆலோசனை கர்த்தராயிருந்து நீர் நடத்தும்படியா ஆட்சிபிக்க தொடர்ந்து நடத்தும். எங்களோடு பேசும். துதிகான மகிமை எல்லாவற்றும் மக்கே செலுத்தும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லோரும் எழும்பி நின்று சங்கீதம் வாசிப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 33ஆம் சங்கீதம். 33ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 33 பழைய ஏற்பாடு பக்கம் 688 689. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களிகூருங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாயிருக்கு. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவிலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லாம் அனுபவத்தையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லாரும் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலைக்கு விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உட்கார்வோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கு பெற தேவன் கிருபையாக ஜீவன் சோகம் பலன் பாதுகாப்பை கொடுத்து நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்திலே நன்றி இருதயத்தோடு காணப்படுவோம். தேவன் இப்பொழுதும் நம்முடைய தாசன் மூலமாக நமக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்து இந்த இடத்திலிருந்து ஆற்றி தேற்றி நம் கண்ணீரை துடைத்து ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து சுகத்தை கொடுத்து மன மகிழ்ச்சியோடு தேவன் நம்மை அனுப்புவார். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கும் என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே தேவன் நம்மை விடுவித்து கட்டுகளை அறுத்து எல்லா சிறையிருப்பிலும் நம்மை விடுவித்து இந்த இடத்திலிருந்து அனுப்புவார்.
நாம் மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே காணப்படுவோம், பயத்தோடு நடுக்கத்தோடு தேவ சமூகத்திலே காணப்படுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாருக்கும் கர்த்தருக்கு சோத்து. ஆதியாகமம் 24:60 நம்முடைய தேவன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் கோடா கோடி பெருக பண்ணுவாராக, பெருக பண்ணுவாராக, பெருக பண்ணுவாராக. இந்த நாளிலும் கூட நம்முடைய தகப்பன் மாசிலாமணி ஐயா கடந்த நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த போது, அவரை நோக்கி பார்த்தபோது அவர் கொடுத்த தெய்வீக செய்தி ஆலோசனை. ஆலோசனை கர்த்தர். ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் செய்திக்கு நேராய் கடந்து செல்லலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் பக்கம் 815 அதில் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன், இயேசு கிறிஸ்து என்ற பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயம் மாணவர். ஆலோசனை கர்த்தா. ஆலோசனை கர்த்தா. வல்லமையுள்ள தேவன். வல்லமை உள்ள தேவன். நித்திய பிதா. நித்திய பிதா. சமாதான பிரபு எனப்படும். சமாதான பிரபு எனப்படும். இந்த மாதம், வருகிற மாதத்தில் நமக்கு கிறிஸ்மஸ் பண்டிகையாக இருக்கிறபடினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்குரிய வசனம் ஏசாயா 9:6. ஏசாயா 9:6 ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து அங்கே எழுதுகிறதை ஆவியானவர் மூலமாய் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று அவருடைய பிறப்பை குறித்து ஏசாயா 9:6 நாம் பார்க்கிறோம். இதுல ஒரு காரியம், ஐயா சொன்ன ஒரு காரியம், அவர் ஆலோசனை கர்த்தர். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு ஆலோசனையை தந்து நம்மளை வழி நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையில அவருடைய ஆலோசனை நமக்கு தேவை. நமக்கு தேவை. நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கு அவருடைய ஆலோசனை தேவை. தனிப்பட்ட முறையிலே நமக்கு அவருடைய ஆலோசனை தேவை. திருச்சபையை நடத்துவதற்குரிய அவருடைய ஆலோசனை தேவை. நம்முடைய தூத்துக்குடி நன்றாக இருப்பதற்கு ஆலோசனை தேவை. நம்முடைய இந்தியா தேசம் நன்றாக இயங்குவதற்குரிய ஆலோசனை தேவை. அருமையானவர்களே, நம்முடைய தேசத்தில் உள்ள ஆட்சியாளருக்கு ஆட்சியை நன்றாக நடத்துவதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஆலோசனை தேவை. கலெக்டர், துணை கலெக்டர், கவர்மெண்ட்ல உள்ளவர்கள், பிரைவேட்ல உள்ளவர்கள், ஒவ்வொருவருக்கும் தேவ ஆலோசனை தேவை. ஒரு பிசினஸ் நன்றாக இருப்பதற்கு, லாபகரமாக இருப்பதற்கு அவருடைய ஆலோசனை தேவை.
படிப்பிலே நல்ல படித்து முதல் மார்க் எடுப்பதற்கு ஆலோசனை. தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆலோசனை தேவை. வேதம் சொல்லுகிறது ஏசாயா 9:6 அவர் ஆலோசனை கர்த்தர் என்று. அவருடைய ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில மிகவும் தேவை. அவருடைய ஆலோசனையின் படி நாம் நடந்தால் நாம் நன்றாக இருப்போம், சுகமாக இருப்போம், ஆசீர்வாதமாக இருப்போம். எப்பொழுதும் மகிழ்ந்து களிகூறும்படி அவருடைய ஆலோசனை நமக்கு தேவை. தொடர்ந்து நாம் வாசித்த வேத பாடம் சங்கீதம். அவருடைய ஆலோசனை குறித்து இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 33வது சங்கீதம் 10, 11, 12 இந்த 3 வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி, கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். சரி, இந்த 10, 11வது வசனத்துல சங்கீதம் 33, 10, 11 மனிதனுடைய ஆலோசனை விருதா, ஜாதிகளுடைய ஆலோசனை விருதா. மனுஷங்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்க கூடாது. ஒரு ஜாதிக்காரங்கிட்ட போய், ஒரு ஜனத்துக்கார இரத்துக்காரங்கிட்ட போய் நம்ம ஆலோசனையை கேட்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது ஜாதிகளுடைய ஆலோசனை விருதா என்று வேதத்திலே நாம் இப்பொழுது வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 33, 11 கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும். யாருடைய ஆலோசனை நமக்கு நிரந்தரமானது? நித்திய காலம். நித்திய காலம்னா ஆண்டவருடைய வருகை மட்டும். நித்தியமான காலம். ஆண்டவருடைய ஆலோசனை தான் நமக்கு நிலைத்து நிற்கக்கூடியது. மனுஷனுடைய ஆலோசனை, ஜாதிகளுடைய ஆலோசனை, உலகத்தாருடைய ஆலோசனை அது விருதா, அது அழிந்து போகக்கூடியது. அதனால் நமக்கு ஒரு நிறைவு வரவே வராது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ஆலோசனை நித்திய காலமாக நமக்கு நிலைத்திருக்கக்கூடியது. சரி, தேவனுடைய ஆலோசனை என்ன? நம்முடைய குடும்பத்துக்கு, சபைக்கு, தேசத்துக்கு, இந்த மாவட்டத்தை நன்றாக நடத்துவதற்கு எல்லா விதத்திலும் தேவனுடைய ஆலோசனை தேவை. தேவனுடைய ஆலோசனையில முதல் ஆலோசனை என்ன? சங்கீதம் 33, 9, 10, 11 வாசித்தோம். 12வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். கர்த்தரை தங்களுக்கு 12வது வசனம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம். சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் என்ன உள்ளது? பாக்கியம் உள்ளது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன ஆலோசனை என்றால், என்னை தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களை அர்ப்பணியுங்கள். முதலாவது, என்னை தவிர உங்களுக்கு ஒரு வேற தேவன் உண்டாக வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் என்னுடைய நாமம், என்னை தவிர உங்களுக்கு வேறு தெய்வம் வேண்டாம். அப்ப தேவன் கொடுக்கிற ஆலோசனையில நமக்கு முதல் ஆலோசனை, என்னை நீங்கள் தெய்வமாக வைத்துக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதிலும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக, யெகோவா தேவனாக, இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் ஒளியுள்ள தேவன், அதிசயமான தேவன் என்று பலவிதத்திலே பெயர் சொல்லாமலே வெளிப்பட்டு கொண்டு வந்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவருடைய பெயர் மத்தேயு 1:21 இயேசு என்று பெயரிடுவாயாக என்று தன் ஜனத்தின் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று மத்தேயு 1:21 வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். அருமையானவர்களே, இயேசுவை
நாம் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருக்காக நாம் வாழ வேண்டும். இந்த தெய்வத்தை தவிர வேறொரு தெய்வம் இல்லை. மற்ற தெய்வம் எல்லாம் விக்கிரகங்கள். அதற்கு கண்ணிருந்தும் பார்க்காது, வாயிருந்தும் பேசாது, காதிருந்தும் கேட்காது, கையிருந்தும் அசைக்காது, கால் இருந்தும் நடக்காது. அவைகளை செய்கிறவர்களும் அப்படியே இருக்கிறார்கள். அந்த தெய்வங்கள் ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை ரட்சிக்க மாட்டாது. அதற்கு ஆவி இல்லை என்று ஏசாயா, எரேமியா, எசேக்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நாம் வாசித்து தியானிக்கிறோம். ஆண்டவருடைய ஆலோசனையில் ஒன்று, ஜீவனுள்ள தேவன் என்னை ஏற்றுக்கொண்டு எனக்காக உங்களை ஒப்பு கொடுங்கள். இந்த ஆலோசனை உங்கள் குடும்பத்தை நடத்தும், திருச்சபையை நடத்தும். இந்த ஆலோசனை தேசத்திற்கு தேவை. இந்த ஆலோசனை அருமையானவர்களே எல்லாருக்கும் தேவை என்று கர்த்தர் முதல் தரமாக இந்த ஆலோசனையை நமக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். கர்த்தரை தெய்வமாக, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும், அடுத்து அவர் தமக்காக சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்வோம், அவருக்குன்னு நம்மளை ஒப்பு கொடுப்போம். இதுதான் தேவன் கொடுக்கிற முதல் ஆலோசனை. இரண்டாவது தேவன் கொடுக்கிற ஆலோசனை, இந்த ஆலோசனையை கொண்டுதான் நம்முடைய குடும்பத்தை நடத்த வேண்டும், சபையை நடத்த வேண்டும். இந்த ஆலோசனை கொண்டுதான் நம்ம பிசினஸ் நடத்தணும். இந்த ஆலோசனை கொண்டுதான் தேசம் நடத்தப்பட வேண்டும். அப்போ நன்றாக இருக்கும், நாம் நன்றாக இருப்போம். இரண்டாவது தேவன் கொடுக்கிற அடுத்த ஆலோசனை, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம், பக்கம் 337 பக்கம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம், அதில் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்ளுகிறதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும். என்னிடத்தில் இயேசு கிறிஸ்துவாகிய என்னிடத்தில் என்ன கொள்ளவும்? வாங்கிக் கொள்ளவும். நீ பார்வையடையும்படிக்கு உன்னுடைய ஆத்தும கண்கள், மாம்ச கண்கள் அல்ல, மாம்ச கண்கள் இச்சை நிறைந்தது, மாம்ச கண்கள் பெருமை நிறைந்தது, மாம்ச கண்கள் உலகத்துக்கு அடுத்தவைகளையே கவனிக்கிறது. நீ உன் ஆத்துமா கண் பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும், உன்னுடைய மாம்சிய கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். உனக்கு, இயேசு கிறிஸ்துவாகிய உனக்கு நான் ஆலோசனை சொல்லுகிறேன். சரி, முதல் ஆலோசனை நாம் பார்த்து விட்டோம். இரண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே, அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு லவோதிக்கேயா சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை. அன்றைக்கு லவோதிக்கேயா சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை தான் இந்த ஆலோசனை. அந்த ஆலோசனை இன்றைக்கு நம்முடைய ஆத்துமநேச சபைக்கு வந்திருக்கிற நமக்கு, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு, எனக்கும் உங்களுக்கும் தேவன் கொடுக்கிற ஆலோசனை, லவோதிக்கேயா சபைக்கு கொடுக்கிற ஆலோசனை, நம்முடைய சபைக்கு நமக்கு கொடுக்கிற ஆலோசனை. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் லவோதிக்கேயா சபையை குறித்து ஆண்டவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். இங்கே நம்ம 18வது வசனத்தில் 3 ஆலோசனையை ஆண்டவர் திருச்சபைக்கு தருகிறார். திருச்சபை என்றால் திருச்சபையில் உள்ள நம்ம எல்லாவற்றுக்கும். அதில் முதலாவது ஆலோசனை, நான் இயேசு நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும், நீங்க ஆசீர்வாதமாக இருக்கும்படி, ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கும்படி, நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு உனக்கு மகனே மகளே ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன்.
என்ன ஆலோசனை? ஆம், நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன். நல்ல கவனிங்க, நம்ம நன்றாக இருக்க, ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருப்பதற்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை வாங்கிக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன் தங்கமா? பொன் தங்கம். இந்த தங்கத்தை வாங்கி கழுத்தில் போட்டுக்கோ, கையில பிரைஸ்லெட்டா போட்டுக்கோ, கையில மோதிரமா போட்டுக்கோ. அதல்ல, நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை நீ வாங்கிக்கொள், நீ ஐஸ்வர்யவனாகும்படி. அது என்ன பொன்? அது என்ன பொன்? 1 பேதுரு, First Peter 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் எடுங்க, பைபிள் எடுங்க, பக்கம் 317. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின, அப்போஸ்தலர் ஐயாவாகிய பேதுரு ஐயா எழுதின பொதுவான நிருபம், 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம், அதுல 7வது வசனம். அழிந்து போகிற பொன். 2 விதமான பொன்னை குறித்து பார்க்கிறோம். ஒன்று அழிந்து போகிற பொன், இன்னொன்னு அழியாத பொன். அழியாத பொன்னைத்தான் நீங்க நெருப்பிலே புடமிடப்பட்ட பொண்ணுனா அழியாத பொண்ணை நீ வாங்கிக்கோ. 2 நெருப்பிலே புடமிடப்படுகிறது. உலக பிரகாரமான பொன், அதுல தான் காதல கழுத்துல போடுறோம். இன்னொரு பொன் பாருங்க, அந்த இன்னொரு பொன்னைத்தான் பேதுரு ஐயா எழுதுகிறார். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதாவது புடமிடப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுதல் என்றால் அக்கினியை கொண்டு புடமிடப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கும்படிக்கு, நீங்கள் பேரும் புகழ்ச்சியோடு இருக்கும்படி, கனத்தோடு மகிமையோடு இருக்கக்கூடிய காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் 2வது ஒரு ஆலோசனை சருதுகிறார். புடமிடப்பட்ட பொன், அக்கினியினால் புடமிடப்பட்ட பொன். அந்த பொன்னுதான் விசுவாசம். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ விசுவாசம் என்ற பொன்னை நீ வாங்கிக்கொள். நிறைய பேரு ஒரு தேசம், ஒரு நாடு, ஒரு குடும்பம், ஒரு பெண் தங்கத்தை வாங்கி குமிக்கிறாங்க. தேசம் தங்கத்தை வாங்கி இது பண்றாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு என்ன தங்கம், என்ன பொன்னை வாங்கி வைத்துக் கொள்ள சொல்லுகிறார்? நீங்கள் புகழ்ச்சி அடையும்படி, நீங்கள் கனமடையும்படி, நீங்கள் உங்களை தேவன் மகிமைப்படுத்தும்படி, தேவாதி தேவன் உங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படி கர்த்தர் என்ன ஆலோசனை சொல்லுகிறார்? புடமிடப்பட்ட பொன். புடமிடப்பட்ட பொன் என்றால் அக்கினியினால் புடமிடப்பட்ட, சோதிக்கப்பட்ட விசுவாசம் என்ற பொன். இந்த பொன்னை நீங்க வாங்கிக்கோங்க, இதை வாங்கி வச்சுக்கோங்க. ஆண்டவர் நமக்கு 2வது ஆலோசனை, விசுவாசம் என்ற பொன்னை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஆலோசனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த ஆலோசனைக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா நீங்க ஐஸ்வர்யவான்களா இருப்பீங்க, பேரும் புகழோடு இருப்பீங்க. கர்த்தர் உங்களை புகழ்ச்சியாக வைப்பார். போன வாரம் அதான செய்தி. முதலாவது அவரை தெய்வமா, என்ன தெய்வமா வச்சுக்கங்க. 2வது புடமிடப்பட்ட பொன்னை நீங்க வச்சுக்கங்க. அதை சேர்த்து வைங்க உங்க வாழ்க்கையில. ஆமா, சேர்த்து வச்சுக்கங்க. 3வது தேவன் கொடுக்கிற ஆலோசனை, நாம் நன்றாக இருப்பதற்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும். இத நம்ம பார்த்துட்டோம் பாத்தீங்களா? இப்ப அடுத்து உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு. ஆண்டவர் அடுத்து ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நீ நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும். 3வதாக தேவன் கொடுக்கிற ஆலோசனை, நம்முடைய வாழ்க்கையில நிர்வாணம் நமக்குள்ளே காணப்படாமல் இருப்பதற்கு.
வெளி மனுஷன் நிர்வாணமாக இருக்கு. நிர்வாணத்தோடு தான் நம்ம பிறக்கிறோம். இந்த நிர்வாணம் காணப்படாமல் இருப்பதற்கு அதற்குரிய சின்ன குழந்தைக்குரிய ட்ரெஸ், அந்தந்த வயசுக்கு ஏற்றபடி நம்ம ட்ரெஸ் உடுத்துறோம். இப்போ நம்ம வெளி மனிதனுக்குரிய ட்ரெஸ்ஸை நம்ம உடுத்தி இருக்கிறோம். மாம்சீக மனிதன். நம்ம வாழ்க்கையில் நிர்வாணம், உள்ளான மனிதன், நம்முடைய ஆத்தும மனிதனுக்கு, உள்ளான மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ட்ரெஸ். நம்ம நிர்வாணம் காணப்படாதபடிக்கு உள்ளான மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற ட்ரெஸ் இல்ல ஒரு ட்ரெஸ். என்ன ட்ரெஸ்னா பரிசுத்த வஸ்திரம். தட் மீன்ஸ் நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்ப மூன்றாவது தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, இச்சை நமக்குள் நுழைந்து விடாதபடி, அசுத்த ஆவிகள் நமக்குள்ளே நுழைந்து விடாதபடி, மோகினி ஆவி நம்மளை டச் பண்ணி விடாதபடி, நம்முடைய ஆத்துமா மனுஷனுக்கு போடுகிற ட்ரெஸ். உள்ளான மனுஷன், வெளியான மனுஷன் டிப்டாப்பா ட்ரெஸ் போடுறோம், அயன் பண்ணி போடுறோம், நல்லா போடுறோம், சுத்தமா போடுறோம், அருமையா. உள்ளான மனுஷனுக்கு உள்ள ட்ரெஸ்ல ஒரு ட்ரெஸ், நிறைய ட்ரெஸ் இருக்கு. அதை இன்னொரு நாள் நம் தகப்பன் மாசிலாமணி ஐயா அவர்கள் சொல்லும் போது நம்ம ஆவியானவர் என்னோடு உங்களோடு பேசட்டும். ஆமா, உள்ளான மனிதன் நிர்வாணமாய் காணப்படாமல் இருப்பதற்கு தேவன் கொடுக்கிற ட்ரெஸ்ல ஒரு ட்ரெஸ் பரிசுத்த ட்ரெஸ். பரிசுத்த ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு பரிசுத்த வாழ்க்கை. இந்த பரிசுத்த ட்ரெஸ் எதுல தைக்கப்படுகிறது என்றால் 1 யோவான் 1:7 இயேசுவின் இரத்தத்தை கொண்டு இந்த பரிசுத்த ட்ரெஸ் தைக்கப்படுகிறது. பரிசுத்த ட்ரெஸ் நிறைய காரியத்தை கொண்டு தைக்கப்படுகிறது. அதுல ஒன்று, அன்பான தேவனுக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். எனக்கு அன்பானவர்களே, 3 விதமான ஆலோசனை ஆண்டவர் கொடுக்கிறார். நாம் நன்றாக இருக்க, நமக்கு ஆலோசனை, நம்ம குடும்பம் நன்றாக இருக்க, சபை நன்றாக இருக்க, தேசம் நன்றாக இருக்க, அருமையானவர்களே, சட்டசபை நன்றாக நடத்தப்பட, ஒரு கோர்ட்ல நல்ல தீர்ப்பு உண்டாக, போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்கார ஐயமார்கள் நல்ல படி அந்த டிபார்ட்மெண்ட்ல பணி செய்ய சகல விதத்திலும் ஆலோசனை தேவை. இந்த 3 ஆலோசனை, இந்த அனுபவத்தை கொண்டு ஒவ்வொருவரும் நம்ம நடத்திட்டோம்னா நல்லா இருப்போம், ஐஸ்வர்யவானா இருப்போம், மேன்மையா இருப்போம், கீர்த்தியும் புகழ்ச்சியோடு இருப்போம். கரங்களை உயர்த்தலாமா? ஆமென். ஒரு 2 பாடலை பாடி மீதமான கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையை தொடர்ந்து நாம் செய்தியாய் நம்ம கேட்போம். பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா, திருஸ்தானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா, கூட்டியின் ரத்தத்தினால் பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா, திருஸ்தானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மாசிலா சுத்தமான் திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி குணமாறிட்டா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் பரலோக சிந்தை அணிந்தீர்களா, வல்ல மீட்பதயாழத்தினால் மறுஜன்ம குணமடைந்தீர்களா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மாசிலா சுத்தமாய் திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுடமாறிட்டா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். 4வது தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நீ ஐஸ்வர்ய
வானாகும்படிக்கு நெருப்பிலே நெருப்பிலே புடமிடப்பட்ட புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் உன் தோன்றாத நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு நீ வெண்வஸ்திரங்களையும் உடுத்திக் கொள்வதற்கு பரிசுத்த வெண்வஸ்திரமும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் ஏன் இயேசுவாகிய இடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன்னுடைய ஆத்தும கண் பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று ம், உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். மூணாவது நம்முடைய நல்ல கவனிங்க, நான்காவது ஆலோசனை, இயேசு கிறிஸ்து கொடுக்கிற நான்காவது ஆலோசனை. என்ன ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிறார்? உன் ஆத்தும கண்கள் திறக்கப்படணும். மாம்சிக கண்ணுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. உன் ஆத்தும கண் எப்பொழுதும் திறந்திருக்கணும். தூர பார்வை, தரிசனத்தின் பார்வை. நம்முடைய ஆத்தும கண்கள் திறக்கப்பட்டுட்டா நம்முடைய மாம்சிக கண் இச்சை, பெருமை இதுக்கு இடம் கொடுத்துறாரு. அப்போ நான்காவதாக உன்னுடைய ஆத்தும கண்கள் திறந்து இருக்க ஒப்புக்கொடு. உன் கண்ணு பார்வை அடையணும். இதுக்கு நீ உன் மாம்சிக கண்ணுக்கு நீ கலிங்கப்படணும். கலிங்கம் என்றால் அருமையானவர்களே பரிசுத்த ஆவியானுடைய அலங்காரம். பரிசுத்த ஆவியை கொண்டு உன்னுடைய மாம்சீக கண்ணை நீ கட்டுப்படுத்த ஒப்புக்கொடு. உன்னால கட்டுப்படுத்த முடியாது. தேவ ஆவியை கொண்டு உன்னுடைய மாம்சீக கண்ணை கட்டுப்படுத்த ஒப்புக்கொடு. இந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய ஆத்தும கண்ணை திறந்து கொடுப்பார். ஆவியானவரால் நீ நடத்தப்பட ஒப்புக்கொடு. அப்பொழுது உன்னுடைய மாம்சீக கண் இச்சைக்கு நேராக போகாது. உன்னுடைய ஆத்தும கண் திறக்கப்பட்டு அந்த ஆத்தும கண்கள் தரிசனத்தோடு காணப்படும். நான்காவது, உன் ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்டு தூர பார்வையோடு தரிசன பார்வையோடு காணப்படும். அதற்கு ஆவியானவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. நான்கு ஆலோசனை என்ன? சொந்த தெய்வமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன தவிர வேற ஒரு தெய்வம் உங்களுக்கு வேண்டும். இரண்டாவது, நெருப்பில் புடமிடப்பட்ட பொன்னாகிய விசுவாசத்தை கொண்டு நீங்கள் வாழுங்கள். மூணாவது, உங்கள் நிர்வாணம் காணப்படாதபடி இதோ வெண் வஸ்திரம் என்ற பரிசுத்தத்தினால் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட வாழ்க்கை வாழுங்கள், பரிசுத்த வாழ்க்கை. நான்காவது, உங்கள் ஆத்தும கண்கள் திறக்கப்பட நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். கலிங்கம், பரிசுத்த ஆவியானுடைய கலிங்கத்தை போடுங்கள். உங்க கண்ணுக்கு போடுங்க, கண்ணுக்கு போடுங்க. தூர பார்வைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆத்தும கண்கள் திறந்த நிலையில இருக்கட்டும். இந்த நான்கு ஆலோசனையை நீங்கள் முக்கியத்துவப்படுத்துங்கள். ஐந்தாவது ஒரு ஆலோசனையை பார்த்து நம்முடைய தகப்பன் ஐயா அவர்களிடத்திலே நாம் கொடுக்கலாம். ஐந்தாவது, தேவன் கொடுக்கிற குடும்பத்திற்குரிய ஆலோசனை, சபைக்குரிய ஆலோசனை, தேசத்துக்கு நன்றாக இருப்பதற்குரிய ஆலோசனை, தேசத்தில் சண்டை சச்சரவு யுத்தம் இல்லாமல் காக்கப்பட ஆலோசனை, நமக்கு எதிராக போராடுகிற மந்திரவாதம் செய்வனை வராமல் தடுப்பதற்குரிய தெய்வீக ஆலோசனை எல்லா விதத்திலும் காணப்பட. ஐந்தாவதாக, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 3வது வசனம், 823வது பக்கம். அன்பானவர்களே, இனிமையானவர்களே, பிரியமானவர்களே, ஏசாயா 19:3வது வசனம். அதனால் எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும். அவர்கள் ஆலோசனையை முழுகி போக பண்ணுவேன். ஆமா, நல்ல கவனிங்க. எகிப்தியருடைய ஆலோசனையை என்ன போக பண்ணுவேன்? முழுகி போக பண்ணுவேன். எகிப்தியர்கள் ஏன் ஆலோசனையை கேட்க மாட்டாங்க? அதனாலே அவர்களுடைய ஆலோசனையை முழுகி போக பண்ணுவேன். அப்பொழுது விக்கிரகங்களையும் மந்திரவாதிகளையும் சன்னதக்காரர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேடுவார்கள். ஆமா, தேடுவார்கள். நல்ல கவனிங்க. எகிப்தியர் என்ன ஆலோசனைக்கு அவர்கள் அன்றைக்கு இடம் கொடுத்தார்கள்? எங்க போய் ஆலோசனையை கேட்டார்கள்? தாங்கள் உண்டாக்கின விக்கிரகம்,
பாம்புட்ட போய் ஆலோசனை கேட்டாங்க, விக்கிரகத்திட்ட போய் ஆலோசனை கேட்டாங்க, மந்திரவாதி கிட்ட போய் ஆலோசனை கேட்டாங்க, சன்னத்துக்காரர்களிடத்துல போய் ஆலோசனை கேட்டார்கள், குறி சொல்லுகிறவர்களிடத்தில் போய் ஆலோசனை கேட்டார்கள், அவர்களை போய் தேடினார்கள், தேடி ஆலோசனை கேட்டார்கள். அந்த ஆலோசனை முழுகி போகிற ஆலோசனை, அது விருதாவாக ஆலோசனை. தேவன் நமக்கு என்ன ஆலோசனை தருகிறார்? நீ விக்கிரகத்திட்ட போகாத, மந்திரவாதி கிட்ட போகாத, சூனியக்காரங்கிட்ட போகாத, குறி சொல்றவங்கிட்ட போகாத, என்கிட்ட வந்து என்னை தேடு. ஆண்டவர் 5வது ஆலோசனை சொல்லுகிறார், ஜெப ஆலோசனை. ஜெபத்தின் மூலமாய் உன்னை நான் நடத்துவேன், உன்னுடைய பிசினஸை நடத்துவேன், ஆமா படிப்பிலே முதல் தரமான மார்க்கை கொடுத்தும்படி நடத்துவேன், சபையை நடத்துவேன். இந்த 5 ஆலோசனை கர்த்தர் தருகிறார். 5வது ஆலோசனை தேடும் ஆலோசனை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராம். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். ஆமென். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமும் அங்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் அங்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டோ. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டோ. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையுள்ள எங்கள் தேவாதி தேவனே இயேசு மகாராஜா, தர்மையான இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலே அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லோரும் ஒரு மனதோடு உம்முடைய ஆலயத்திலே கூடி உம்மை பாடவும் போற்றவும் புகழவும் உம்முடைய சத்தியத்தை கேட்கவும் இந்த நாளிலே நீர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு தோதரம்பா. தகப்பனே, கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் ஆலோசனை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும், உம்மை ஆராதிக்கணும், உமக்கு பயப்படணும், உம்முடைய சத்தம் கேட்கணும். ஆண்டவரே, விசுவாசத்தில் பலப்படணும். ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனையின்படியே நாங்கள் நடக்கணுமா? வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் கூறும். தகப்பனே, ஆலோசனைகளால் எண்ணங்கள் ஸ்திரப்படும். ஆண்டவரே, ஆலோசனை தாருங்க. இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் ஆலோசனை உம்முடைய ஆலோசனையின்படியே நடக்க உதவி செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்துங்க, சபையை நடத்துங்க, ஊழியத்தை நடத்துங்க, எங்கள் தேசத்தை நடத்துங்கப்பா. எல்லாருக்கும் ஆலோசனை கொடுங்கப்பா. ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் செய்கிற உத்தியோகம், தொழில், பிசினஸ், ஊழியங்களில் ஆசீர்வதிக்கப்படட்டும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்களை போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக்கொள்ளும். வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. துதி கனம் மகிமை எல்லாவற்றும் மக்கை செலுத்துகிறோம் எங்கள் ஆத்ம நேசரா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நிதாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே மகத்துவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.